பௌத்தராக மாறுவதற்கு நீங்கள் மத நம்பிக்கையுடையவராக இருக்க வேண்டுமா? சரி, மத நம்பிக்கையுடையவராக மாறுவது என்பதன் மூலம் நீங்கள் என்ன கருதுகிறீர்கள் என்பதை பொறுத்தது. பலருக்கு மதம் என்ற சொல் கடுமையான மரபுகள், கேள்விக்கிடமற்ற நம்பிக்கை, திணிக்கப்பட்ட நம்பிக்கைகள் மற்றும் அர்த்தமுள்ளதாக இருப்பதால் அல்ல, மாறாக ஒரு பழங்கால புனித நூலிலிருந்து வருவதால் உருவாக்கப்பட்ட விதிகள் ஆகியவற்றின் நினைவுகளை கொண்டு வருகிறது. அந்த அணுகுமுறையில் பௌத்தம் வேறுபட்டது. புத்தர் தன்னை ஒரு கடவுள் என்று கூறிக்கொள்ளவில்லை. மக்களிடமிருந்து வழிபாட்டை ஒருபோதும் கேட்கவில்லை. மேலும் மக்களிடமிருந்து குருட்டு நம்பிக்கையை ஒருபோதும் கோரவில்லை. பதிலாக அவர் தன்னை உணர்தல் மற்றும் தன்னை ஆராய்தல் என்ற ஒரு பாதையை வழங்கினார். அதை ஒவ்வொருவரும் தாங்களாகவே பின்பற்ற வேண்டும். அவருடைய மிகவும் பிரபலமான சூத்திரங்களில் ஒன்றான காலாம சூத்திரத்தில் புத்தர் ஒரு குழப்பமான மக்கள் குழுவை சந்திக்கிறார். அவர்கள் பல ஆன்மீக ஆசிரியர்களை சந்தித்ததாகவும் அவர்கள் சந்திக்கும் ஒவ்வொருவரும் தங்களுக்கு முழுமையான உண்மையை அறிந்திருப்பதாக கூறுவதாகவும் கூறுகிறார்கள். பின்னர் அவர்கள் புத்தரிடம் இந்த கேள்வியை கேட்கிறார்கள்: நாங்கள் யாரை நம்ப வேண்டும்? எந்த ஆன்மீக தலைவரையும் எந்த ஆன்மீக போதனையையும் நாங்கள் நம்ப வேண்டும்? புத்தரின் பதில் மிகவும் ஆச்சரியமாக இருந்தது. ஒரு கருத்து ஒரு பழங்கால புனித நூலிலிருந்து வருகிறது என்பதற்காக அதை நிராகரிக்கவோ அல்லது நம்பவோ வேண்டாம் என்றும், அது உங்கள் பாரம்பரியம் என்பதற்காக அதை நிராகரிக்கவோ அல்லது நம்பவோ வேண்டாம் என்றும், உங்கள் ஆசிரியர் சொன்னார் என்பதற்காக ஒரு கருத்தை நம்பவோ நிராகரிக்கவோ வேண்டாம் என்றும் புத்தர் கூறினார். பதிலாக அதை சோதித்துப் பாருங்கள், அதன்படி வாழுங்கள், அதை கவனியுங்கள், நீங்களே பாருங்கள். இந்த கருத்து என் வாழ்க்கைக்கு மகிழ்ச்சியை கொண்டு வருகிறதா? இந்த கருத்து எனக்கும் மற்றவர்களுக்கும் மகிழ்ச்சியை கொண்டு வருகிறதா? இந்த கருத்து எனக்கும் மற்றவர்களுக்கும் நல்வாழ்விற்கும் நன்மைக்கும் உகந்ததாக இருக்கிறதா? ஆம் என்றால் அந்த பயிற்சியை தொடருங்கள். அந்த கருத்தை பற்றி கொண்டு அதை செய்யுங்கள். ஆனால் ஒரு கருத்து உங்கள் வாழ்க்கைக்கும் மற்றவர்களுக்கும் துன்பத்தையும் மகிழ்ச்சியின்மையையும் வலியையும் துயரத்தையும் கொண்டு வந்தால் அதை விட்டுவிடுங்கள் என்று புத்தர் கூறினார். எனவே பௌத்தத்திற்கு குருட்டு நம்பிக்கை தேவையில்லை. அதை நடைமுறைப்படுத்த தேவையான நம்பிக்கையே தேவை என்பதை புரிந்து கொள்ளுங்கள். பௌத்தம் குருட்டு நம்பிக்கையை பற்றியது இல்லை என்றால் அது எதை பற்றியது என்று நீங்கள் கேட்கலாம். அதை ஒரு மதம் என்று சொல்லுங்கள், ஒரு தத்துவம் என்று சொல்லுங்கள், ஆன்மீகம் என்று சொல்லுங்கள். பெயர்கள் முக்கியமல்ல, நீங்கள் எதை பயிற்சி செய்கிறீர்கள் என்பதே மிக முக்கியம். இந்த உலகில் உள்ள ஒவ்வொரு உணர்வுள்ள உயிரினத்தின் மீதும் எல்லையற்ற மற்றும் நிபந்தனையற்ற அன்பையும் கருணையையும் நீங்கள் கடைப்பிடித்தால் நீங்கள் புத்தரின் பாதையை பின்பற்றுகிறீர்கள். உங்களுக்குள் இருக்கும் உண்மையை அறிய நினைவாற்றலையும் விழிப்புணர்வையும் நீங்கள் பயிற்சி செய்தால் நீங்கள் புத்தரின் பாதையை பின்பற்றுகிறீர்கள். எனவே பௌத்தம் என்பது உங்களை ஒரு பௌத்தர் என்று அழைப்பதை பற்றியது அல்ல. உங்கள் வாழ்க்கையை ஞானம், கருணை, அன்பு மற்றும் அதிக தெளிவுடன் வாழ நீங்கள் தேர்வு செய்கிறீர்களா என்பதை பற்றியது. புத்தர் கூட ஞானம் பெற்றவராக இந்த பயணத்தை தொடங்கவில்லை என்பதை நினைவில் கொள்ளுங்கள். புத்தராக மாறுவதற்கு முன்பு அவர் ஒரு அரண்மனையில் வாழ்ந்தார், ஒரு அரச வாழ்க்கையை வாழ்ந்தார், ஒரு ஆடம்பரமான வாழ்க்கையை வாழ்ந்தார். அவர் செல்வத்தில் பிறந்தார், இல்லையா? பின்னர் அவர் இந்த உலகியல் இன்பங்களுக்குள் வாழ்வது, இந்த உலகியல் இன்பங்களில் மூழ்குவது உண்மையிலே அறிய அவர் என்ன செய்தார் என்றால் தேடும் தன் வாழ்க்கையான உதவாது என்பதை மறுக்கும் மறுமுனைக்குச் சென்றார், இல்லையா? அவர் தன் உடலை சித்திரவதை செய்தார், தன் உடலை பட்டினி போட்டார். பின்னர் தன்னை மறுக்கும் இந்த உச்சநிலை கூட எனக்குள் அமைதியை கண்டறிய உதவாது என்பதை புரிந்து கொண்டார். அதன் பிறகுதான் அவர் இந்த நடுவுநிலை பாதையை கண்டுபிடித்தார். இந்த சமநிலையான வாழ்க்கை, இதில் நீங்கள் புலன் இன்பங்களில் ஈடுபடவும் இல்லை, எதையும் மறுக்கவும் இல்லை, உங்களை நீங்களே மறுக்கவும் இல்லை, இல்லையா? இதுவே பௌத்தத்தின் சாராம்சம். எந்தவிதமான உச்சநிலைகளிலும் விழாமல், எந்தவிதமான தீவிர நம்பிக்கைகளிலும் விழாமல், உங்களுக்கு எது வேலை செய்கிறது, உங்களுக்கும் மற்றவர்களுக்கும் அமைதியையும் மகிழ்ச்சியையும் எது தருகிறது என்பதை கண்டுபிடிப்பது. பௌத்தம் உங்கள் வாழ்க்கையில் அமைதியையும் மகிழ்ச்சியையும் கொண்டு வந்தால் நீங்கள் அதை பயிற்சி செய்ய வேண்டும். நீங்கள் அதை பயிற்சி செய்யலாம்,
அதை பயிற்சி செய்ய நீங்கள் சுதந்திரமாக இருக்கிறீர்கள், இல்லையா? மேலும் ஒவ்வொருவரும் வந்து தாங்களாகவே பார்க்க திறந்தவர்கள் என்றும் புத்தர் கூறினார். இது பௌத்தத்தில் மிக முக்கியமான விஷயம். புத்தர் கூறுகிறார், அதை நீங்களே பாருங்கள், அதை நடைமுறைப்படுத்துங்கள் மற்றும் புரிந்து கொள்ளுங்கள். பின்னர் இந்த பயிற்சியின் அமைதியையும் இந்த பயிற்சியின் மதிப்பையும் நீங்கள் உணர்வீர்கள். அதை உங்கள் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். பௌத்தத்தில் நீங்கள் எதையும் குருட்டுத்தனமாக நம்பத் தேவையில்லை. எந்த மரபுகளையும் அல்லது கோட்பாடுகளையும் நீங்கள் ஏற்றுக்கொள்ள தேவையில்லை. நீங்கள் செய்ய வேண்டியது என்னவென்றால் அதிக அன்புடன் இருக்க முயற்சிப்பது, உங்கள் இதயத்தில் அதிக அன்பையும் கருணையையும் கடைப்பிடிக்க முயற்சிப்பது, உங்கள் எண்ணங்களைப் பற்றி விழிப்புடன் இருக்க முயற்சிப்பது மற்றும் பழக்க வழக்கங்களாலும் உணர்ச்சிகளாலும் அடித்துச் செல்லப்படுவதற்கு பதிலாக நோக்கங்களுடன் வாழ முயற்சிப்பது, இல்லையா? எனவே இது உங்களுக்கு வேலை செய்தால், இது உங்களுக்கு உதவினால், இது உங்கள் வாழ்க்கைக்கு மகிழ்ச்சியை தந்தால் அதை பயிற்சி செய்யுங்கள். இல்லையென்றால் அதை விட்டுவிடுங்கள், இல்லையா? இதுதான் பௌத்த நடைமுறையில் உள்ள வித்தியாசம். எனவே இறுதியில் கேள்வி என்னவென்றால், உங்களை ஒரு பௌத்தர் என்று அழைக்கிறீர்களா அல்லது மதவாதி என்று அழைக்கிறீர்களா என்பதல்ல. நீங்கள் பயிற்சி செய்ய தயாராக இருக்கிறீர்களா? பயிற்சி செய்ய தயாராக இருக்கிறீர்களா, இல்லையா? அதை நீங்களே பார்க்க தயாராக இருக்கிறீர்களா? எனவே இந்த மதிப்புமிக்க கருத்தை உங்கள் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். அப்போது உங்களால் பௌத்தத்தை இன்னும் தெளிவாக புரிந்து கொள்ள முடியும். நீங்கள் அனைவரும் மகிழ்ச்சியாகவும் ஆரோக்கியமாகவும் இந்த வாழ்வில் அமைதியுடன் வாழவும் வாழ்த்துகிறேன். நமோ புத்தாய.